எஸ்கேப்னு நினைக்கிறேன், தெரில என்னன்னே தெரில கைஸ். கேர்ள் பிரிசன் எஸ்கேப் தான் நினைக்கிறேன். கேர்ள் பிரிசன் எஸ்கேப் ஓகே விடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தம்ப்நெயில்ல போடுறேன், அப்போ பாருங்க கைஸ். இங்கே வந்து நம்ம ஈஸியை தொட்டு தான் வந்திருக்கோம், ஏன்னா ஹார்ட் கோர்லாம் தெரியும். ஆடிட்டு இருப்போங்க ஹார்ட் கோரில், நல்லா ஹார்ட் கோரில் ஆடிட்டு இருப்போங்க. அடுத்து இங்கே பாருங்க மேலே ஏறி இதோ நல்லா குதி தாவல செவ்வாழ தாவு அப்படின்னு செவ்வாழை சாப்பிட்டே தாவறோம். இதங்க பாருங்க உடச்சு வாழ்ந்து எடுத்து வச்ச மாதிரி ஒருத்த வராம பாருங்க கைஸ். என்னதுடா இது, என்ன முள்ளு முள்ளா வருது, பல்லு மாதிரி முள்ளு முள்ளா வருது. இங்க பாருங்க, இப்ப இதை எடுத்து நம்ம தோண்டணும், அதுதான் ஒரே வேலை, தோண்டணும். குழியில் தோண்டி தோண்டி என்னடா இது, லேசர் ஏதோ ரெட் கலர்ல மொறு மொறுன்னு இருக்கு இந்த லேசரு. சும்மா சூடு வச்சிருவாங்க கைஸ். அது அதை தாண்டி வரதுக்கு என்னத்த சொல்றது ஒண்ணுங்களா. சூப்பர் கைஸ், வந்தாச்சு. இதெல்லாம் வந்து ஈஸி, மேலே போயிட்டு கீழே வர்றதுலாம் கஷ்டம், இதெல்லாம் ஈஸி. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வாந்தி எடுத்த வச்ச வாயா இருக்கான். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் திரும்பினா உங்கள் டெஸ்டினேஷன் வரும் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஏனி மேலே ஏறினா டேங்க் வரும். இங்கே பாருங்க அட்டைப்பெட்டி, இங்கே பாருங்க இது என்னது, ஏதோ டோரு திறந்தா என்ன வரும், ஆய் வருமா, அதெல்லாம் இல்லை விடுங்க, அதெல்லாம் தெரியாம சொல்லிட்டேன் கைஸ். இங்க பாருங்க இவனுங்க பாருங்க என்ன பண்றானுங்க. ஓகே டிராம்பலின் இருக்கு, குதிச்சு குதிச்சு விளாடலாம் இதுல. உண்மையிலே கைஸ் குதிச்சு குதிச்சு தாவி தாவி கீழே விழுந்துட்டோம், தாவி தாவி கீழே விழுந்துட்டோம். ஆவி தாவி 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 கீழே விழும். இதை திறக்கணும்னு நினச்சேன், இது ஒரு டோர், இதை திறந்து அப்படியே கீழே விழும், அது மேலே நம்ம இதுவாக பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இதை பண்ணாதான் கீழே விழும். ஓகே கீழே திரும்பி வாந்தி எடுத்து வச்ச வாயா இருக்கா. இதோ இவனை எடுத்து விட்டா மேலே அப்படியே இது போகுது. ரைட்டு திரும்பணும். என்னது அது உடையுமா ரைஸ், என்ன பண்ணும் என்ன பண்ணும், ரைட்டு திரும்பணும். ரைட்டு திரும்பினா இதோ இதுதாங்க கீழே போயிட்டு போயிட்டு மேலே வருது. இது அப்படியே தாவி 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 போகணும். தாவி தாவி போயாச்சா. இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா அந்த ஜன்னலை திறந்து விடணும் போல, அப்பதான் காத்து வரும். ஜன்னல் நாய் மோக்க பிடிச்சி இங்கே வந்துருச்சு கைஸ். அந்த நாய் நான் எஸ்கேப் ஆகிறதே உனக்கு பிடிக்கலையா. இங்க பாருங்க போலீஸ் நாய் ஓடே 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 நெஞ்சு வலிக்குது. அப்பா எப்படியோ அதை தப்பிச்சாச்சு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ் இந்த கேம்லேயே ஹார்டஸ்ட் லெவல் இதானு. அதே மாதிரி ஆனால் நான் இதை ஃபஸ்ட் ட்ரைலே முடிச்சிட்டேன் கைஸ். அந்த இது இல்லை, அந்த நாய் லெவல் தான் ஹார்டஸ்ட் லெவல்னு கேள்விப்பட்டேன். ஓகே ஏதோ வந்திருக்கீங்க. ஓ இதுதான் வந்து வழி ஓப்பன் ஆயிடுச்சா. அப்புறம் வந்து ஒரு 3 நாளாக வீடியோ வந்திருக்காது, பரவாயில்ல. என்னடா தவளை வராங்க ஒரு அதுக்கு பதிலாக ஷார்ட்ஸ் வந்திருக்கோம் நம்ம சேனல். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். வீடியோக்கெல்லாம் வியூஸே போகிறதில்ல, அப்புறம் சப்ஸ்கிரைபே வரதில்லை. கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள் வீடியோவை. இல்லை பக்கெட்லேருந்து ஊற்றி வச்சுருக்கானுங்க ஏதோ பச்சை கலரில். ஆஹா இது ஆடுது. நல்லா மூஞ்ச பாருங்க, போண்டா வாயை மாதிரி எப்படி வச்சிருக்கான் பாருங்க மூஞ்ச. வாயை பாருங்க போண்டா வாய். இது பாருங்க கைஸ் ஏதோ லேசர். என்ன கைஸ் பண்றது, இந்த லேசர் கடுப்பாகுது கைஸ். இந்த லேசர்ல
கடுப்பாகுது கைஸ். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணணும். இல்லை, ரீஸ்பான் கொடுத்துட்டு இது மேலே மேலே ஏறணும். அப்புறம் முதல்ல திறக்கணும். திறந்துட்டு ஏறவே முடியல கைஸ். ஒழுங்கான பொசிஷனில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒழுங்கான பொசிஷனில் வைக்கணும். ஒழுங்கான பொசிஷனில் வச்சுட்டு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஒழுங்காகவே இதை வைக்க மாட்டாங்க. இந்த பொசிஷனில் ஒழுங்கான பொசிஷன்லேயே வைக்க மாட்டான். நடுவில் கொஞ்சம் சவுண்ட்லாம் கேட்கும். அது ஒன்றுமே இல்லை, சேர் கீழே விழுந்துச்சு கைஸ். கஷ்டப்பட்டு நான் இதில் வீடியோ பண்ணுறேன். இருங்க கைஸ். இப்போ நல்லாயிருக்கும், சவுண்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கிறது இங்கே பாருங்க கைஸ். ஸ்டார்லாம் போட்டு இவன் கோச்சா லிப்ஸ்டிக் போட்டிருக்கான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்துடுச்சு. நான் அப்புறமா ஏதோ கிளிச் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறமா நான் திரும்பி எழுஞ்சி வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி அங்கே போகலாம். குதிச்சு போவேனா, இப்படியே போயிட்டு அவன்கிட்ட மாட்டாமல் அப்படியே போயிடலாம். டேய், யாரா நீ? இப்போ அந்த ஸ்பேனர் எடுத்து அவனை இது பண்ணலாம். அதை தோணலாம் ஃபஸ்ட்டு. ஓப்பன் கங்கம் ஸ்டார். இப்போ இதை எடுத்துட்டு அங்கே போடணும். அங்கே போட்டாதான் ஒரு பிரகாசம் வரும், ஒளி வட்டம் தெரியும். கீழே போட்டாங்க. ஒரு இது ஒழுங்காக வைக்க தெரியுதா அவனுக்கு? அப்படியே குதிச்சு போக முடியுமான்னு தெரியல. பரவாயில்ல, ஒரு ட்ரை பண்ண வரல. அப்புறமா இப்போ பேட்ரி 10% தான் கைஸ் இருக்குது சார்ஜு. பரவாயில்ல, விடுங்க. இப்போ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த இதுவும் எடுத்துட்டோம். அதை எடுத்து இப்படி நமக்கு ஒழுங்காகவே வரல. நான் மேஜிக் பண்ணி எப்படியோ இங்கே வந்துட்டேன். ஓகே, ஏதோ இங்கே கேமரா மாதிரி ஒன்று வச்சுருக்கானுங்க, செட் பண்ணியிருக்கானுங்க. ரொம்ப லாக் ஆகுது கைஸ். அதுலேயும் நான் முடிச்சிருக்கேன். ஓகே, நான் எப்படியோ அங்கங்கே நின்று வந்தாச்சு. இதோ இந்த ரூம்குள்ளே போக முடியாது. டக்குன்னு இப்போ போயிடலாம். ஓ, ஜஸ்ட்டு கைஸ். ஓகே, இப்போ இவனெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த டப்பாவை கவுத்து வச்சுருக்கானுங்களே, அந்த டப்பாவை தூக்கி கைஸ் ஆனவனா இதெல்லாம் கேட்டுட்ருக்கானுங்க. இந்த டப்பாவை தூக்கி அது மேலே வச்சு நம்ம அங்கே போகணும். ஒரு டப்பா இருந்தாலே போயிடுவோம். எதுக்கு 10 டப்பா வச்சுருக்கானுங்க? 3 வச்சுருக்கானுங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே ஃபேனை உடச்சிட்டு போகணுன்னு நினச்சேன். ஃபேனெல்லாம் அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்ல, வெறும் அதில் போனாலே போதும்ட்டானுங்க. இப்போ போகணும். இங்கே பாருங்க பைப்பு. இது எப்படியாச்சும் முடிக்கணும் கைஸ். மேலெல்லாம் ஏற தேவையில்லை. இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா ஆனால் முடியலை. வந்துட்டேன். இப்போ இது பண்ணால் அந்த வழி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் கங்கம் ஸ்டார். பல்பு. சே, ஓகே, முடிக்க போகிறோம். வந்துட்டேன். இந்த தடவை ஒரு தடவை தான் துண்டு தவறும். இதெல்லாம் ஆடுமா? என்ன கைஸ் இப்படி ஆடுது? ருத்ர தாண்டவம் ஆடுது. ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். நான் அங்கே போயிட்டு தான் கண்டினியூ பண்ணணும் அதான் நினைக்கிறேன். இல்லை ஆனால் விடுங்க.
நான் அதெல்லாம் மேஜிக் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே ஏதோ கிளிச்சாகி குதிச்சுக்கிட்டே இருக்குது கைஸ். நான் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ண குதிக்கிற பட்டன் அதுவாக குதிச்சிட்ருக்கு. நான் இந்த குதிக்கிறதுலேயும் நான் வந்து உங்களுக்கு முடிக்கணும்னு முடிச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வந்துட்டேன். இப்படி இன்னும் கொஞ்சம் தான் லாஸ்ட்டில் வந்து கீழே விழுந்துட்டேன். ஆனாலும் இப்போ திரும்பி லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். எப்படியோ இந்த குதிக்கிறதுலேயும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்துட்ருக்கோங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். பாருங்கள் கைஸ் குதிச்சுக்கிட்டே இருக்குது, கிளிச் ஆகுது. இப்போ நான் இவனுங்களாம் திறந்து விடணும். இவனுங்களாம் என்ன பண்ணிட்டானுங்க நான் திறந்து விடணும்? விடுங்க, ஜெயில் மேட்டாக ஆயிட்டானுங்க. திறந்து விட்டு தான் ஆகணும். இந்த சைடு லெஃப்ட்டு இந்த பக்கம் பார்த்தா இவன், அந்த பக்கம் பார்த்தா அவன். ஊரில் இருக்க மக்களோட ஜெயில் கைதிகள் தான் ஜாஸ்தியாக இருக்கானுங்க. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இது மேலே ஏறவே முடியாது. இந்த ஸ்பேனர் வேணும். இந்த ஸ்பேனர் வந்து அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை முடிச்சு போட்டால் தான் அதில் கிடைக்கும். ஓகே, இப்போ அவன் வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்தாச்சு அந்த ஸ்பேனரை. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடணும். ஸ்பேனரை வச்சு அங்கே போட்டோன்னா இப்போ இந்த வந்து போலீஸ் சன் பாஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவான். ஃப்ரீ ஃபயர்லலாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கைஸ். நம்மளாம் அப்படி தெரியுமா அடிப்போம். பாருங்கள், அடித்து ஓட விடலாம் அவனை. இங்கே போடு, கொஞ்சம்தான் இன்னும் லைட்டாக இது பண்ணால் முடிச்சிடலாம இந்த இவனை. போலீஸ் சன்னு பாஸு. ஃப்ரீ ஃபயரில் இந்த ப்ரோ பிளேயர் இருக்கிற வரைக்கும் பாஸ்லாம் இருக்க முடியாது. வாயிலே வாங்கடா. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம். கார், புல்லட் கார், ஓப்பன் கங்கம் ஸ்டார். தப்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.